வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எள்ளு துவையல். அதை உளுந்தஞ்சோரோட சாப்பிட்றேன். இப்போ அதை எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா? ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு எள்ளு போட்டுக்கிறேன். எண்ணெய்ங்கிற பேரே எள் நெய் அப்படிங்கிறதுலேருந்து தான் வந்தது. அதுக்கப்புறம் நம்ம மற்ற எண்ணெய்க்கும் நம்ம அதே பெயரையே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். முதல்ல நம்ம பயன்படுத்துகிறது எள்ளிருந்து கிடைக்கிற எண்ணெயை தான். ஓ, நல்ல சடசடான்னு பொரியுது. ஒமேகா 3 இதில் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இது நம்மளோட கண்ணுக்கும் சரி, கூந்தல் வளர்ச்சிக்கும் முடி வளர்ச்சிக்குமே இது ரொம்ப உதவியாக இருக்குது. நம்ம எள்ளு உருண்டை, இப்படி எள்ளு பொடி எல்லாம் நம்ம பயன்படுத்துவோம். நம்ம மிளகாய் பொடியில் தினமுமே பயன்படுத்துவோம். இப்போ எள்ளு நல்லா வறுபட்டுருச்சு, எடுத்துடலாம். அடுத்தது இந்த எள்ளு துவையலுக்கு நம்ம பயன்படுத்துகிறது உளுந்தம்பருப்பு. அந்த 1/4 கப்பில் பாதி அளவுக்கு, நான் என்ன அளவு சொல்கிறேனோ அதே அளவில் வச்சு துவையலை அரைச்சி பாருங்கள். ஐயோ, அவ்வளோ சுவையாக இருக்கும். அதுவும் உளுந்தம்பருப்பு சோறுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா செவக்க வறுத்துடலாம். கரிஞ்சிடக்கூடாது. மிதமான தீயிலையே எப்போதுமே வறுக்கும்போது மிதமான தீ தான் வச்சுக்கணும். நல்லா செவந்திருக்கு. இப்போ எடுத்துடலாம். அடுத்தது நம்ம வறுக்க போகிறது மிளகாய். ஒரு 10 மிளகாய் அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். நல்ல காரம், புளி, உப்பு எல்லா சுவையும் சேர்ந்த மாதிரி இருக்கும். எள்ளோட துவர்ப்பு, புளி போட்டுக்கிறேன். கொஞ்சம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு போட்டுக்கிறேன். கொஞ்சம் அதிகமாக வேணும்னாலும் அதுவும் போட்டுக்கலாம். இப்போது எடுத்தாச்சு. மிளகாய், புளி, தேங்காய், எள்ளு, உளுந்தம்பருப்பு இது எல்லாத்தையுமே நான் மிக்சியில் போட்டுக்கிறேன். தேவையான அளவு உப்பையும் போட்டுக்கிறேன். இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன். எள்ளு துவையல் உடனடியாக 5 நிமிஷத்தில் தயாராகிடுச்சு பாருங்கள்.